சுக்கிர திசை என்ன பண்ணும், எப்படிப்பட்ட நிலையில் நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் என பார்க்கின்ற பொழுது, நவகிரகங்களில் சுக்கிரன் என்பது ஒரு சிறப்பான கிரகமாகும், சுபகிரகமாகும், அசுர குருன்னு சொல்லக்கூடிய கிரகமாகும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு சுபகிரகம் என்பதனால கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் சுக்கிரன் இருந்து திசை நடக்கிறது, 2-11 இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாக சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் தனக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்களான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் சனி, ராகு, புதன் போன்ற கிரக சேர்க்கை பெறுவது, சனி புதன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறது, தன்னுடைய சுய நட்சத்திர வீட்டில் இருக்கிறது, சனி புதன் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுலாம் நல்ல ஒரு வளமான பலனை தரும். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் குரு போன்ற சுபகிரக பார்வையோடு இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பான பலனை ஒருத்தருக்கு தரும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து ஒரு நல்ல நிலையிலிருந்து லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருந்தால் ஒரு மிகச்சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிலும் குறிப்பாக சுக்கிரனுடைய லக்னம்னு சொல்லக்கூடிய ரிஷபம் துலாத்தில் பிறந்தவங்களுக்கு, புதனுடைய லக்னம்னு சொல்லக்கூடிய மிதுனம் கன்னியில் பிறந்தவங்களுக்கு, சனியோட லக்னம்னு சொல்லக்கூடிய மகரம் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் ஒரு நல்ல நிலையிலிருந்து திசை நடந்தால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அமைப்பினை உண்டாக்கும். பொதுவாக சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் திசை நடந்தால் நல்ல கிரக தொடர்போடு இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து வக்ரம் பெறுவது அவ்வளோ சிறப்பல்ல. அப்படி வக்ரகதியில் இருந்து திசை நடந்தால் ஒரு சில தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையில்லாத பிரச்சனைகள், அனாவசிய செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாக்கும். பெரும்பாலும் சுக்கிர திசை ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் கேது தொடர்போடு இருக்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. கேது நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் வந்து சுக்கிர திசை நடந்தால் ஒரு குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் உண்டாக்கும். பொதுவாக சுக்கிர திசை வந்து 20 வருட காலங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு சுக்கிரன் வந்து ஒரு நல்ல நிலையில் நல்ல நேரத்தில் வரும் ஜென்ரலாக. அதிலாங்க சுக்கிரனை பற்றி பேசுகின்ற போதே பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து ஒரு 4வது திசையாக சுக்கிர திசை வருகின்ற போது ஒரு மிகச்சிறப்பான பலனை அனுபவ ரீதியாக தருது. அப்படி பார்க்கின்ற போது பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நடக்கின்ற பொழுது அவங்க எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க. சுக்கிரன் வந்து குழந்தை பருவத்தில் இருந்தால் அவங்க சார்ந்த குடும்பங்கள், தாய் தந்தையருக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தருது ஜென்ரலாக. சுக்கிர திசை எப்போ நடந்தாலும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், இருக்கிற நிலையை பொறுத்து இருக்குது. சுக்கிரன் வந்து கொஞ்சம் பலகீனமாக இருந்தாலோ, சுக்கிரன் வந்து கெட்டு போயிருந்தாலோ அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது.